வணக்கம். நான் ஜோதிட முனைவர் டாக்டர் ஏ ஜெகதீசன். நேற்றைய பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வளர்விறை திதிகளுக்கு உண்டான அதிதேவதைகளை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேய்விரையில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதைகளை பற்றி பார்க்கலாம். இதில் முதலாக பார்க்க போகிறது தேய்விரையில் பிரதமையில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை. இதுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குபேரன். எனவே இந்த தேய்பிரையில் பிரதமையில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குபேர வழிபாடு தினமும் பண்ணுங்க. குபேரனுக்கு கோவில் இருந்துன்னு சொன்னால் அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்க. குபேரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 டைம் சொல்லிகிட்டே இருங்க. இது சொல்ல சொல்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தேய்பிரையில் துவிதியை திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போகிறோம். இந்த தேய்விரை துவிதியில் பிறந்தவங்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாயு பகவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாயுக்குண்டான கோவில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எங்கே இருக்கோ அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா வழிபாடு பண்ணுங்க. இந்த வாயு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 16 டைம் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாராயணம் பண்ணலாம். இது பண்ண உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும், செல்வ வளம் ஏற்படும். இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னு சொன்னால் தேய்பிரையில் திருதிய திதி. இந்த திருதிய திதிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிதேவதை அக்னி பகவான். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அக்னிக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்கள். பொதுவாக திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அக்னி தத்துவம். எனவே முடிஞ்சது சொல்லிச்சுன்னா நீங்கள் தேய்விரையில் உங்கள் திதி வரும்போது அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். தினமும் வீட்டில் அக்னி காயத்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 டைம் சொல்லிட்டு வரும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், செல்வ வளம் ஏற்படும். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் சதுர்த்தி திதி. பொதுவாக தேய்பிரையில் சதுர்த்தி திதியில் பிறந்தவங்களுக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுரர்கள். இந்த அசுரர்கள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஃபேமஸான ஆளு ராவணன், ரண்யகசிபு, மகாபலி சக்கரவர்த்தி, இவங்க எல்லாமே அசுரர்கள் தான். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் இருக்குது. எனவே ஏன்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி அசுரர்களுக்கு கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் இந்த அசுரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தீவிரமான பக்தர்கள், தெய்வ பக்தர்கள். அதுக்கப்புறம் தான் அசுரர்களாக மாறினாங்க. அந்த ஆசையை பேராசை வந்தது அசுரர்களாக மாறினாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிரமான பக்தர்கள். அதனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் கோயில் இருக்குது, மலப்புரத்தில் இருக்குது, கண்ணூரில் இருக்குது, எர்ணாகுளத்தில் இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு கோயில் இருக்குது, துரியோதனுக்கு கோயில் இருக்குது, ராவணனுக்கு கோயில் இருக்குது. எனவே முடிஞ்சது சொன்னால் இந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா வழிபாடு பண்ணுங்க. இவங்களுக்கு உண்டான அசுரர்களுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் சொல்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட சிரமங்கள் குறைவாகும், செல்வ வளம் ஏற்படும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது திதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தேய்பிரை பஞ்சமியில் பிறந்தவங்களுக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் தேவர்கள். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேவர்கள் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்திரன். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இந்திரனுக்கு உண்டான வழிபாடை ரெகுலராக பண்ணுங்க. அதே மாதிரி இந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய திதி தேய்விரையில் பிறந்த சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதிக்கு அதிதேவதை முருகனேதன். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க, சஷ்டி வழிபாடு இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முருகனுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் 16 டைம் சொல்லுங்க. சொல்ல பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திதி பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்விரையில் பிறந்தவங்களுக்கு உண்டான சப்தமி திதி. இந்த சப்தமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முனீஸ்வரன். எனவே முனீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்துன்னு சொன்னால் முனீஸ்வரனுக்கு ரெகுலராக சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் முனீஸ்வரனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 டைம் சொல்லுங்கள். சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான அபிவிருத்தி ஏற்படும். இப்போ
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு உண்டான அஷ்டமி திதி. பொதுவாக இந்த அஷ்டமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஆதிசேஷன், அதாவது வந்து சர்ப்பம். எனவே இந்த அஷ்டமி திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாம்பு புத்தை இடிக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா பாம்பு குட்டியில் அடிக்கக்கூடாது. அதே மாதிரி பாம்புகளை வந்து அடிக்கக்கூடாது. பாம்புகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா என்றைக்குமே நம்மளுடைய சந்தான பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒன்று. எனவே இந்த தேய்பிரை அஷ்டமியில் பிறந்தவங்க வந்து பாம்புகளை வந்து எந்த வகையிலையும் துன்புறுத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து நீங்கள் ஆதிசேஷனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்கள். எங்கே மகாவிஷ்ணு கோயில் இருக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக ஆதிசேஷன் இருப்பார். எனவே அந்த வழிபாடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கங்க. காயத்ரி மந்திரத்தை தினமும் வந்து வீட்டில் சொல்லிகிட்டே இருங்க. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சரியாகும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் நவமி திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போகிறோம். இந்த தேய்பிரை நவமி திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா யமன். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க வந்து யமனுக்கு உண்டான வழிபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். யமனுக்கு உண்டான காயத்ரி மந்திரங்கள் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரங்களை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். டெய்லி வீட்டில் வந்து 16 டைம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யமன் கோவில் எங்காவது பக்கத்தில் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளலூர் இருக்குது. முடிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சனிக்கிழமைக்கு போய் நீங்கள் அங்கே வழிபாடு பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய திதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கான தசமி திதி. இந்த தேய்பிரை தசமிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குரு பகவான். எனவே இந்த தேய்பிரை தசமியில் பிறந்தவங்க வந்து ஆலங்குடி குருவனுடைய ஸ்தலம், திருச்செந்தூர் குருவனுடைய ஸ்தலம், இந்த 2 கோயிலுக்கு எதுக்கு வேணாலும் போய்க்கலாம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 16 டைம் சொல்லுங்கள். சொல்லும்போது கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிவர்த்தியாகும், செல்வ வளம் மேம்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சனி பகவான். எனவே தேய்பிரையில் ஏகாதசியில் பிறந்தவங்க சனீஸ்வரனுக்கு உண்டான வழிபாடுகள் வந்து பண்ணிக்கங்க. திருநள்ளாறு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா டெய்லி வீட்லேயே 16 டைம் சொல்லுங்கள். முடிஞ்சது சொன்னால் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள். பண்ண பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் குறையும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா துவாதசி. இந்த துவாதசிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரன். எனவே இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்ரீரங்கம். எனவே இந்த தேய்பிரையில் வந்து துவாதசியில் பிறந்தவங்க வந்து ஸ்ரீரங்க வழிபாட்டில் அடிக்கடி கோயிலுக்கு போகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் 16 டைம் சொல்லலாம். இது சொல்ல கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் அதிகமாகும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா தேய்பிரையில் திரையோதசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போகிறோம். இந்த தேய்பிரை திரையோதசிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தி. எனவே இந்த தேய்பிரை திரையோதசியில் பிறந்தவங்க நந்தி வழிபாடு எல்லா சிவன் கோயிலையும் முன்னாடி இருப்பார். அதனால் வந்து எல்லா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திக்கு வழிபாடுகள் பண்ணுங்கள். நந்தியினுடைய காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் 16 டைம் சொல்லுங்கள். கண்டிப்பாக பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும், செல்வ நிலை உயரும். இப்போ அடுத்த நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சதுர்த்தசி. தேய்பிரையில் சதுர்த்தசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதையை பார்க்க போகிறோம். இந்த தேய்பிரை சதுர்த்தசிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மகேஸ்வரன். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சிவனுக்கு உண்டான வழிபாடுகளை வந்து ரெகுலராக பண்ணிக்கங்க. சிவனுடைய காயத்ரி மந்திரத்தை, மகேஸ்வரனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 16 டைம் சொல்லுங்கள். டெய்லி சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பண்ண பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும், செல்வ நிலை அபிவிருத்தி அடையும். இப்போ அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது அமாவாசையில் திதியில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிதேவதை. பொதுவாக இந்த அமாவாசை திதிக்கு அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சதாசிவன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான். ஏன்னு கேட்டிங்கன்னா சுடுகாட்டுக்கும் சாம்பலுக்கும் அதிபதி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவபெருமான். எனவே இந்த திதியில் பிறந்தவங்க சதாசிவனுக்கு உண்டான வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பித்திருக்களுக்கு, அதாவது வந்து அமாவாசை திதி அப்படிங்கிறது வந்து உங்களுடைய முன்னோர்களை குறிக்கும். எனவே
இந்த திதியில் வந்து பிறந்தவங்க வந்து பித்திருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் பெரியவங்களுக்கு திதி கொடுக்கறது கரெக்டாக கொடுங்க. அமாவாசை காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சாப்பாடு வைங்க. அதே மாதிரி பக்கத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சுடுகாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சிவனுடைய அம்சத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சுடுகாட்டு தெய்வம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த தெய்வத்தை அங்கே வச்சுருப்பாங்க. பக்கத்தில் வந்து சிவன் கோயில் இருக்கிறவங்க அங்கே சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கங்க. சிவனுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் வீட்டில் 16 டைம் சொல்லுங்கள். சொல்ல சொல்ல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும், செல்வ வளம் உயரும். இப்போது நான் சொன்ன இந்த 15 திதிகளுமே தேய்விரைகளுக்கு உண்டான அதிதெய்வதைகள். அப்போது இந்த அதிதேவதைகளுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து டெய்லி வீட்டில் சொல்லிக்கங்க. சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகமாகும், செல்வ நிலை உயரும். உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்க நானும் இறைவனிடம் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.